போன வாரம் மொதராத்திரின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வழக்கமா சின்ன படங்கள ஆதரிக்கிற நம்ம இந்த படத்த போய் பார்க்கல. அதுக்கப்புறம் வதந்தி 2ன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அந்த வெப் சீரிஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு நான் ஒரு ரிவ்யூ போடல. சோம்பேறித்தனம். ஆனா இந்த வாரம் நடுவுல நம்ம ஸ்லோ மோஷன் ஸ்டார் யஷ் குடியே கெடுப்பான் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் டாக்ஸிக்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை முண்டி அடிச்சுட்டு முத நாள் போய் பார்த்து குத்துயிரும் கொலையுருமா வந்திருக்கேன். போன வாரம் சின்ன படங்களுக்கும் நல்ல வெப் சீரிஸ்களுக்கும் நம்ம பண்ண துரோகத்துக்கு இந்த வாரம் சிறப்பான செருப்படி வாங்கியிருக்கோம். வழக்கமா இந்த மாதிரி பேன் இண்டியா பேக்கேஜ் எல்லாம் நம்ம போய் பார்க்கறதுல பெருசா விருப்பம் காட்டுறது இல்லை. ஆனா இது வந்து கீது மோகன்தாஸ் அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் எடுத்திருக்காங்களே, நம்ம வேற ஒரு ஃபெமினிஸ்ட் ஏலியனா சரி போய் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போனதுதான். ஏற்கனவே இந்த அம்மா எடுத்த மூதோன் அப்படிங்கிற ஒரு படத்தை போய் பார்த்திருக்கேன். அப்ப நம்ம பட்ட கஷ்டத்தை வெளியே புலம்புறதுக்கு நம்ம கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இல்ல. இப்ப நம்ம கிட்ட புலம்புறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்தா கூட எவ்வளவு புலம்புனாலும் இந்த மண்டவழி போகாது. கீது மோகன்தாஸ் வந்து குதிரை மாதிரி விழுந்தா உடனே எந்திரிச்சிருவாங்களா, மூதோன்ல விட்டு இந்த படத்தை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது அழியாத சொத்துக்கு ஒரு அசுவத்தை வாங்கி கட்டு அப்படிம்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கோடிக்கணக்கில் உங்ககிட்ட காசு இருந்தாலும் 4 குதிரையை வாங்கி கட்டி அதுக்கு புல்ல வாங்கி போட்டீங்கன்னா அது தின்னுட்டு விட்டையா போடும். இந்த காலகட்டத்தில் குதிரையினால மனிதனுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. சொத்தளிக்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த அம்மா போல. சில ஆக்டர்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா, சே இவன் பரவாயில்லடா நிறைய வெரைட்டி காட்டிட்டான், இதுக்கு மேல இவனுக்கு அழிவே இல்லடா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி அழிக்கவே முடியாத கெரியரை வளர்த்த சில நடிகர்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த அம்மா கால் சீட் வாங்கி அவங்க கெரியரையே மென்னு தின்னு இந்த அம்மா விட்டையா போட்டுருது. இந்த மொத்த படமே கீது மோகன்தாஸும் இன்னும் இந்த படத்துல வேற யாராவது ரைட்டர் இருந்தா அவங்களும் அவங்க கண்ட இடத்துல கன்சியூம் பண்ண கான்டென்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செரிமானம் ஆகாம வயிறு கலக்கி வந்த ஷிட்டு தான் இந்த படம். Tons and tons of shit that nobody would even want to look at. ஏற்கனவே இந்த அம்மாவாலையும் இன்னும் பல இதர பேட் சாய்ஸஸ்னாலையும் அடிவாங்க நிவின் பாலி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேய் படம் குடும்ப படம்லாம் நடிச்சு தன்னுடைய கெரியரை மீண்டெழச் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த வரிசையில் அடுத்து எஸ். இந்த கடன் எல்லாம் எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு இவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு எஸ் வந்து காலம் ஃபுல்லா கேஜிஎஃப்ல வர மாதிரி போய் கொத்தடிமையா தான் வேலை பார்க்கணும். ராக்கி பாயா கடைசி வரைக்குமே ஆக முடியாது. இந்த அம்மாக்கு இப்படி ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படியாவது முருகதாஸ், லோகேஷ் கனகராஜ், அட்லி இவங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த அம்மாவோட விஜய் இணைச்சு வச்சிருந்துருக்கலாம். விஜய் இவங்க டைரக்ஷன்ல 2 படம் நடிச்சிருந்தாருன்னா தன்னுடைய கெரியரை மீட்டெழச் செய்து வெற்றி கண்டுட்டு தான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு 10 வருஷத்துக்காக குறைஞ்சபட்ச சினிமாவில் நடிச்சிருந்திருப்பாரு. நமக்கும் பரந்தூர்ல ஏர்போர்ட்லாம் வந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த அம்மாக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு நமக்கு அன்னைக்கு தெரியாம போச்சு. வணக்கம் எர்த்து மக்களே. யஷ் நடிப்பில் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் டாக்ஸிக். யஷ் மட்டும் இல்லாமல் நயன்தாரா, ருக்மிணி, கியாரா அத்வானி, ஹூமா குரிஷி இப்படி பல பெண்களை வந்து எஸ் போட்டாதான் எஸ் வந்து ஒரு பெரிய ஆளாக நமக்கு தெரிவாரு அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நயன்தாரா வந்து எஸ்ஸுடைய அக்காவாகவும் ஹூமா குரிஷி எதிரியுடைய பொண்டாட்டியாகவும் நடித்திருக்க காரணத்தினால் அவங்க 2 பேரும் ஆஃப் லிமிட்ஸ். எதிரியோட பொண்ணும் கூட எஸ் விட்டு வைக்கல. இப்படி பல பெண்கள் போய் எஸ் மேலே விழுந்தாதான் எஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நம்ம கண்ணுக்கு தெரிவாரு அப்படின்னு கீது மோகன்தாஸ் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இதை தான் ஆண்மைன்னு ஆம்பளைங்க பலகாலமாக நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் பொம்பளைங்களும் அதை தான் நினைக்கிறாங்களா? சரி ஓகே, வாட் வில் ஷீ டு? ஷீ இஸ் ட்ரைங் டு மேக் அ ஃபில்ம் இன் மென்ஸ் வேர்ல்டு. அப்போ இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால அவங்க வந்து ஒரு பெண்ணா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க வந்து டாக்ஸிக்னு ஒரு படத்துக்கு பேர் வைக்கிறாங்க. ஒரே ஆக்ஷன் கதமுஜாவா இருக்கு படம் ஃபுல்லா, பார்க்கறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் போல, நல்லா வைபாக இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துக்கு வந்திருந்தாங்க. கேஜிஎஃபோட ஹேங் ஓவர் இருக்கிறது. இதே மாதிரி படங்களுக்கு இப்போ மக்கள் வந்து டியூன் ஆயிட்டாங்க. நீ கதையெல்லாம் பெருசாக சொல்ல தேவையில்லை, லாஜிக்லாம் பெருசாக இருக்க தேவையில்லை, ஷோ மீ ஆஸ் மச் வயலன்ஸ் அஸ் பாசிபிள், ஷோ மீ ஆஸ் மச் டிஸ்ட்ரக்ஷன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற மனநிலையில தான் மக்களும் உள்ள போறாங்க. இப்படி ஒன்று கூட்டத்துக்கு இந்த அம்மா வந்து சிறப்பான முறையில் ஒரு படத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அடிப்படை திருப்திகளாக அடைவதற்கு ஒரு படத்தை எடுத்திருக்கலாம். ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம், பிரெஞ்சு படம், தெலுங்கு படம், தமிழ் படம், மலையாள படம், அப்புறம் ஆப்வியஸ்லி கன்னட படம், இப்படி எல்லா படங்களிலிருந்தும், அதாவது இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் நடித்த படத்திலிருந்தே அவர்கள் நடித்த காட்சிகளையே எடுத்து மொத்தமா கலந்து ஒரு மிக்சியில் அடிச்சு கன்றாவியான ஒரு ஜூஸை போட்டு வச்சிருக்க அந்த அம்மா. நியாயத்துக்கு இந்த படத்துக்கு இவங்க கன்றாவின்னு தான் பேர் வச்சிருக்கணும். ஆனா கன்றாவின் பேர் வச்சா மக்கள் போய் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அதான் டாக்ஸிக் அப்படின்னு கேட்சியான ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்போ வந்து டாக்ஸிக், நார்சிஸ்டிக், மெசாஜினிஸ்டிக், வயலண்ட், அனிமல் இப்படியான வார்த்தைகள் தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸ். ஸோ இதெல்லாம் படத்துக்கு பேரா வச்சீங்கன்னா ஸோ நிறைய பேரோட அல்காரிதமே வந்து இந்த படங்களை பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும். அந்த விழிப்புணர்வின் காரணமாக மக்கள் வந்து இந்த படத்துக்கு சென்று பயனடைஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னா, யோசிச்சுட்டு இருக்க ஒரே நிமிஷம். யஷ் வந்து ஆப்வியஸ்லி ஒரு கேங்ஸ்டரு, போதைப்பொருள் வியாபாரம் பண்றாரு, கேம்பிளிங் வியாபாரம் பண்றாரு. இதெல்லாம் எப்பயும் போல அதே செட்டிங் தான். இந்த படத்துல யஷ் கூட இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை தவிர எல்லாருமே வில்லன் தான். இப்படி வில்லன்களை எல்லாம் ஒழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம காதலிகளோட சண்டை போடுறாரு. காதலிகள் எல்லாம் ஒழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இவரே 4-5 பிள்ளை வித்து அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த 3.25 மணி நேரம் படத்துல மொத்தமாவே 11,700 செகண்ட் தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல ஒரு 45,000 பேர் சாகுறாங்க. அப்பனா ஒரு செகண்டுக்கு எத்தனை பேர் சுடுவாங்க, வெட்டுவாங்க, கொல்லுவாங்க நீங்களே பாத்துக்கோங்க. அப்படி இருந்தும் இந்த படத்துல கடைசி
கடைசி 20 நிமிஷம் இந்த படத்துல 2 பேருக்குள்ள தான் சண்டை நடக்குது. சரி, இந்த 2 பேர்ல எவனா ஒருத்தர் செத்துட்டு அந்த படம் முடிஞ்சிடும் போல அப்படின்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஆடியன்ஸ்ல 4 பேர் வந்து சரி நாங்க செத்துட்டா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளியே எரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறமா அவனுக்கு சண்டையை முடிக்கல, அவனுக்கு போட்டே இருந்தானுங்க. சரி, சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் படம் முடிஞ்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு 1500 பேர் வராங்க, அவங்களோடையும் சண்டை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 45,000 பேர் சொன்னேன்ல, அவங்க இல்லாம இது புதுசா ஒரு 1500 பேர். இந்த நேரம் இந்த படத்துல வந்து டிஸ்கால் இப்படி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல இந்த கதை வந்து வேறு கோணத்தில் நகருகிறது. முக்கியமான காட்சிகள்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சீன்ல படத்துடைய ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல வந்து ஆடியோ ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி நான் சிக்லயே படம் 5-6 நிமிஷம் ஓடினதுக்கு அப்புறம் தான் எவனோ ஒருத்தர் 2 பேர் கவனிச்சான். அந்த அளவுக்கு இந்த படத்துடைய வசனம், பேக்ரவுண்ட் மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ் இதெல்லாம் எவனுமே கண்டுக்கல. பாதி பேர் தூங்கிட்டாங்க, மீதி பேர் ஜோன் அவுட் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் கேம்ஸ் விளையாட போயிட்டாங்க, ஒருத்தர் ரீல் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்படி பல பேர் டைவர்ட் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு நமக்கு கான்சியஸ்னஸ் வரும்போது என்னது படம் முடிஞ்சிருச்சா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி கூட இந்த படத்துல நடக்கல. நம்ம கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறமும் இந்த படம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு ஐயோ யாராவது இந்த அம்மாவை நிறுத்த சொல்லுங்களேன், தயவுசெய்து நிறுத்துங்களேன்டா இந்த அம்மாவை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஆணாதிக்கம்னு இந்த மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு எதிராக பேசப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்துலயுமே வந்து ஆணாதிக்கம் இருக்கணும்னு அவசியம் இல்லை போல. சில நேரங்கள் அதுல பொதுநலமும் கலந்திருக்கலாம். இந்த படத்துல சொல்வதற்கும் புலம்புவதற்கும் கலாய்ப்பதற்கும் இந்த படத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தமில்லாத கதாபாத்திரங்கள், லொல்லு சபா ரேஞ்சில் எழுதப்பட்டிருக்க வசனங்கள்னு ஏகப்பட்ட கான்டென்ட் இருக்கு. பட் தி சூனர் ஐ கெட் திஸ் ஃபிலிம் அவுட் ஆஃப் மை சிஸ்டம் இஸ் பெட்டர் ஃபார் மீன்னு நினைக்கிறேன். அதனால இதோட இந்த கன்றாவியான படத்தை பத்தி புலம்புறதை நான் நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கும் ஓய்வு நேரங்களை, வார இறுதிகளை மிக கன்றாவியான முறையில் செலவு பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த கன்றாவியான படத்தை கண்டிப்பா போய் பாருங்க. அப்படியே சென்டர் சீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.